ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். மூல முதல்வன், அனைத்து கணங்களின் தலைவன் என போற்றப்படும் விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்கு ஏற்ற திதி சதுர்த்தி திதியாகும். நவகிரகங்களையும் தனக்குள் அடக்கி வைத்திருக்கும் விநாயகருக்குரிய சதுர்த்தி திதி மங்கள நிகழ்வுகள், வீடு, மனை, சொத்து ஆகியவற்றிற்கு காரணமான செவ்வாய் பகவானுக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இணைந்து வருவது இன்னும் சிறப்பானது. அங்காரக சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் செவ்வாய் பகவானால் சுபகாரியம் நடைபெறுவதில் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கும் கோளாறுகள் அனைத்தும் நீங்கும். முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்தது ஆவணி மாத சதுர்த்தி திதியில் என சொல்லப்படுகிறது. அதனால் அனைத்து மாதங்களிலும் வரும் சதுர்த்தி திதி விநாயகரை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. விநாயக பெருமானை சதுர்த்தி தினத்தில் வழிபட்டால் நாம் பெறாத நன்மைகளே இல்லை என கூறலாம். எந்த காரியத்தை துவங்குவதற்கு முன்பும் விநாயகரை வழிபட்டு பிறகு அந்த காரியத்தை துவங்கினால் அது வெற்றிகரமாக எந்த தடையும் இல்லாமல் முழுமையடையும் என்பது நம்பிக்கை. விநாயகர் என்பவர் பிரணவத்தின் வடிவம். இதன் திட்ட வடிவமே பிள்ளையார் சுழியாகும். பிள்ளையார் சுழியை இட்டாலே ஆணவம் ஒழிந்து இறை உணர்வு உண்டாகும் என்பது நம்பிக்கை. சதுர்த்தி திதி விநாயகருக்கு மிகவும் உகந்த நாளாகும். சுக்கிலபட்சம் வளர்பிறை சதுர்த்தியை வர சதுர்த்தி என்றும், கிருஷ்ணபட்சம் தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்றும் கூறுவார்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தை அடுத்து வரும் 4வது நாள் சதுர்த்தி எனப்படும். சங்கடகர சதுர்த்தி எப்படி அனைத்து விதமான துன்பங்களையும் தீர்க்கக்கூடியதோ அதே போல் வளர்பிறை சதுர்த்தியும் தடைகள் அனைத்தையும் நீக்கி வளர்ச்சியை தரக்கூடியதாகும். சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடுதல் மிகவும் நல்லது. ஜாதகத்தில் திருமண தடை உள்ள பெண்கள் சதுர்த்தி விரதத்தை கடைபிடித்தால் தடைகள் விலகி நல்ல வரன் அமையும். ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை தரும் சக்தி இருக்கின்றது. ஆனால் கணபதியை வணங்கினால் அனைத்து சக்தியையும் பெற முடியும். வினை தீர்ப்பவன் விநாயகன். இந்த ஆண்டு ஜூலை மாதம் வளர்பிறை சதுர்த்தி ஜூலை 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையான இன்று அமைந்துள்ளது. இதனால் இதை அங்காரக சதுர்த்தி என்றும் குறிப்பிடுகிறோம். சதுர்த்தி அன்று அதிகாலை நீராடி உணவு ஏதும் உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாதனாகிய விநாயக பெருமான் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும். முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழத்தை சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். சதுர்த்தி அன்று மாலை ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் ஆலயத்தை 8 முறை வலம் வருதல் வேண்டும். விநாயகருக்கு விருப்பமான அருகம்புல், எருக்கம்பூ ஆகியவற்றால் மஞ்சள் நூலில் மாலை கட்டி போடுவது கடன் பிரச்சனைகளை தீர்க்கும். எருக்கம்பூ 108 என்ற எண்ணிக்கையில் எடுத்து விநாயகருக்கு மாலை கட்டி போடுவது சிறப்பானதாகும். அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து விரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். நீண்ட நாட்களாக தீராமல் இருக்கும் நோய்கள் நீங்கும். வீட்டில் நிம்மதியற்ற நிலை மாறி அமைதி, மகிழ்ச்சி ஏற்படும். பகைமைகள் நீங்கி சமரசம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக வெற்றி பெறும். கடன் தொல்லை நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.